ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியுமே ஒரு அவுரி செடி வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு ரீசன் சொல்றேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எடுத்து 1 வாரம் ஆயிருச்சு. ஆனா நான் அப்லோட் பண்ணவே இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்ததுனால, சரி இன்னைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலான்ட்டு. இப்போ கொஞ்சம் காத்து அதிகமா இருக்கிறதுனால, இந்த செடியோட தண்டு அதாவது நான் கொஞ்சம் ஒரு 2 கிள தான் கட் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட்டு. ஆனா இப்போ வந்து இருக்கிறதுலயே பெரிய தண்டு வந்து அப்படியே உடையிற கண்டிஷன்ல இருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஸ்டார்ட்டிங்ல காமிச்சிருப்பேன். அந்த ஸ்க்ராட்ச் ஆன மாரி அப்படியே அதாவது கீறிக்கிட்டு வரும் இல்லையா? தன்னால. அ இத வந்து நான் கட் பண்ணி எடுக்கல அப்டின்னா, கண்டிப்பா இந்த செடி என்ன ஆகும்னா, உடைஞ்சு விழுந்து செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவ்ளோ பெரிய செடிய வந்து எனக்கு வெட்டுறதுக்கு மனசே இல்ல. ஏன்னா, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. பார்க்கவே அவ்ளோ அழகா கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்றோமோ, இல்லையோ, ஆனா அந்த செடிய ஒரு சிலர்லாம் செத்து போச்சு, செத்து போச்சுங்கும்போது, நம்ம வீட்ல எவ்ளோ ஹெல்த்தியா, எவ்ளோ சூப்பரா அழகா இருக்கேன்ட்டு பார்க்கறதே எனக்கு ஒரு ஆச. ஆனா, மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இத வெட்டுறதுக்கு. ஆனா, நம்ம வெட்டல அப்டின்னா, இயற்கையாவே அதுவே உடைச்சுக்கும். ஸோ, நான் வந்து இத வெட்டிட்டேன். அதே மாதிரி இந்த அவுரி வந்து நம்ம தலைக்கு போடுறப்போ என்ன ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம முடிய வந்து எவ்ளோ ஸ்ட்ராங் பண்ணுங்கிறதையும் நான் வீடியோ காமிக்கிறேன். ஏன் வச்சுக்கோங்களேன், இந்த கட் பண்ணேன் இல்லையா போன வீடியோல, அந்த இலைய வந்து நான் காய வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஒரு இல கூட விழலங்க. அது கூட நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த அவுரி செடியோட ஒரு மகத்துவம் உங்களுக்கு தெரியும். இது பாருங்க எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த தண்டெல்லாம் அவ்ளோ முத்துனதா தான் இருக்கு. ஓகே. இது எப்படியாவது ஒரு 10 விதையாவது விழுந்து புது செடி வரும்னு நெனைக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, எப்படி மொட்டை அடிச்சிருக்கேன்ட்டு, அதே மாரி எவ்ளோ வந்து அவுரி இருக்குன்னு பாருங்களேன். இது 2வதா நான் எடுத்திருக்கேன். இவ்ளோ தான் அந்த செடியில விட்டுருக்கேன். ஏன்னா, எனக்கு இந்த செடி கண்டிப்பா வேணும். அதனால